காலை இஞ்சி, கடும்பகல்க்கு மாலை கடுக்காய், இந்த மூணையும் சாப்பிட்றவங்களுக்கு நோயே வராது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கருத்து சித்த மருத்துவத்தில் உண்டு. இஞ்சியை இதே மாதிரி காலையில மேல் தோல் சீவிட்டு இஞ்சி தேன் உருளா சாப்பிடலாம். மதியம் கொஞ்சம் போல சுக்குத்தூள், ஒரு 2 பிஞ்ச் சுக்குத்தூளை சாதத்துல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். இல்ல சுக்குத்தூள் அப்படியே கொஞ்சம் தேன்ல குழைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இரவுல நான் படுக்கும் போது கடுக்காய் துண்டை சாப்பிடுறது மிகச்சிறந்த ஒரு மருந்து. கடுக்காயை சித்த மருந்து ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்திருக்கு. தாயையும் கடுக்காயும் ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா தாயை காட்டிலும் கடுக்காய் சிறந்தது அப்படிம்பாங்க. ஏன்னா தாய் நல்லா டேஸ்டியா 6 சுவையும் உள்ள உணவுகளை உருட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது மூலமா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா கடுக்காயில மட்டும்தான் இருக்கிற தாவரங்கள்லயே அத்தனை சுவைகளையும் கொண்டது கடுக்காய் தான். அந்த கடுக்காயை வாயில வச்சு சுவைச்சு பார்த்தோம்னா அதுல இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அப்புறம் எல்லாம் கசப்பு சுவை இருக்கும், துவர்ப்பு சுவை இருக்கும். இது எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய 6 சுவைகளையும் கலந்த அந்த கடுக்காய் நோய்களை போக்கக்கூடியது. அதனால நோயை கொடுக்கக்கூடிய சுவை கொடுத்து நோய் கொடுக்கக்கூடிய தாயை காட்டிலும் சுவை மூலமா நோயை குணப்படுத்தக்கூடிய கடுக்காய் மேன்மையானது அப்படின்னு மருத்துவம் சொல்லியிருக்கு. அந்த கடுக்காயை பொடி பண்ணி இரவுல ஒரு 1/2 ஸ்பூன் போல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலம் நல்லா கழியும், பல நோய்கள் வராமல் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் கிடைக்கும்.